இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடவுளை பற்றி. இந்த சமூகத்தில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க என்பதில் தான் மதம், ஜாதி எல்லாமே ஆரம்பிக்குது. சமூகத்தில் மரியாதைக்காக தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தவங்களாம் மதம் மாறினாங்க, ஜாதி மாறினாங்க, ஏன் தொழிலையே மாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் மாற்றினா மரியாதை கிடைக்கும்னு நம்பினாங்க, நம்ப வச்சாங்க, மாறினாங்க, மரியாதையும் கிடைச்சிது. இதில் நம்ம இழந்தது என்னன்னு பார்த்தோம்னா, அத்தியாவசியமான சில தொழில்கள், சில வேலைகள் செய்கிறதுக்கு இப்போ ஆள் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அந்த வேலையெல்லாம் தான் இப்போ நம்ம தாழ்த்தப்பட்டவங்க செய்கிற வேலையாக அந்த கேட்டகரியில் வச்சுட்டோமா, இவங்களும் மாறிட்டாங்க மரியாதைக்காக. ஸோ இப்போ அதுக்கெலாம் ஆள் கிடைக்கிறதில்ல. இது தொழிலில் வந்த பிரச்சனை. மதத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிறிஸ்டின் மதத்தில் வார்த்தைகள் தமிழில் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு அக்கறையான ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அது கொடுக்குது. அதனால தான் கிறிஸ்டின் மதத்துக்கு அதிக பேர் மாறுறாங்க. இந்து மதத்தில் சாமிக்கு ஒரு அர்ச்சனர், சாமியார், அவர் ஒரு மந்திரம் மூலமாக தான் கடவுள்கிட்ட சொல்லுவார். நம்மள மாதிரி மக்களுக்கு அந்த மொழி தெரியாது. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, நாம் தமிழில் வென்றோம், சாமியார் வேற ஒரு மொழியில் கடவுளுக்கு பூஜை பண்ணுறார். அப்புறம் எப்படி நம்ம வேண்டுதல் கடவுளுக்கு புரியும்? அப்போ கடவுள் நம்மால் இல்லையான்னு ஒரு டவுட் வருது. இன்னொன்று, அப்போ இத்தனை நாள் நம்ம வேண்டுனது எதுவுமே கடவுளுக்கு புரியலை, அதனால தான் எதையும் பண்ணலையோ? அப்போ 1-2 நடந்தது யதார்த்தமாக நடந்ததோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னோட விளக்கமாக இதுக்கு இனிமேல் என்ன பண்ணலான்னு தோணுச்சுன்னா, கடவுள் வேண்டவங்க நேராக நம்ம கடவுள்கிட்ட பேசுவோம், நமக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுவோம், அப்படின்னா நம்ம வேண்டுதலும் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். காலையில் முஸ்லீம்கள் தொழுகிறாங்க. ஆனால் பெரிய மைக் செட் வச்சு, ஸ்பீக்கர் வச்சு ஊரையே எழுப்புகிற அளவுக்கு ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. முஸ்லீம் மட்டும் இல்லை, இந்துக்களில் பார்த்தோம்னா நம்ம திருவிழா நடத்தினாலும் சரி, நல்லது கெட்டது எதுனாலும் சரி, பெரிய ஸ்பீக்கர் வச்சு ஊரையே கதற விடுறது, அலற விடுறது, அந்தளவுக்கு சவுண்டு வச்சு தான் நடத்துகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஆனால் அதையே எல்லாத்துக்கும் தொல்லைத்தர மாதிரி செய்கிறோம். ஒரு நல்லதை நினச்சி செய்கிற விஷயம் ஒரு கெட்ட பேரை வாங்கி தருதுன்னா அதை எப்படி செய்கிறங்கிறதுனால இருக்குது. நாம் இந்த மாதிரி செய்கிறதுனால தான் என்னவோ மற்றவங்களுக்கு நம்ம மேலே மரியாதை வராமல் கோபத்தை வர வைக்குதோ, இதுவும் ஒரு வகையான காரணமாக இருக்குமோன்னு தோணுது. பழையன கழிதல், புதியன புகுதல். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தினந்தோறும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வழிபாட்டு முறையில் மட்டும் ஏன் இந்த முன்னேற்றம் நடக்கலைன்னு எனக்கு தெரியல. இது எங்கள் பழக்க வழக்கம், எங்கள் முன்னோர்கள் இதை செஞ்சாங்க, நாங்களும் அப்படியே தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. காரணங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே, ஆனால் இவங்க காரணங்களே தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டாங்க. இதெல்லாம் இப்படி தான்ப்பா, இதெல்லாம் இப்படி தான்ப்பா செய்யணுங்கிறாங்க. நல்லதுங்க, அப்படியே செய்வோம், தெரியலனாலும் செய்வோம். ஆனால் சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்வோமே. கடவுள்கிட்ட பேசுறது புரிகிற மொழியில், நமக்கு புரிஞ்ச மொழியிலே வேண்டிக்குவோமே, நமக்கு புரிஞ்ச மொழியிலே அவரை வழிபடுவோமே. எதுக்கு இன்னொரு மொழி அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நமக்கு தெரிஞ்ச மொழியிலே பேசிக்கலான்னு என்னோட ஐடியாவாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று தோணுச்சு, கடவுளுக்கு தேவையான சேவைகள் செய்ய கடவுள் மொழி தெரிஞ்ச, கடவுளுக்கு புரிகிற பாஷை தெரிஞ்ச சாமியார்கள் இருக்காங்களே, நீங்கள் ஏன் போய் செய்கிறீங்க? தப்பு சொல்லலைங்க. இல்லாதவங்க, தேவைப்படுறவங்களாம் பேசுகிற மொழி நமக்கு புரியுதில்ல, உங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியுதில்ல, நம்மளால் செய்ய முடிஞ்சதை செய்யலாமே.
நம்மளோட பழக்க வழக்கத்தில் அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதான் கொஞ்சம் வருத்தத்தை தருது. நிறையா பணம் சம்பாரித்தவங்க, பில்கேட்ஸ், இன்னும் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் நிறையா கொடுக்குறாங்க. கொடுத்தா திரும்ப கிடைக்கும், கொடுக்கறத விட பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு இயற்கையில் ஒரு அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நாம் என்றைக்கு கொடுக்க போகிறோம்? இல்லாதவங்களுக்கு தேவை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அவங்க பேசுகிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிகிற அளவுக்கு கொடுத்தோம்னா நாம் அவங்களுக்கு கடவுள் தானே. இது நம்ம வாழ்க்கைக்கு புண்ணியத்தை தானே சேர்க்கும். என்னோட அனுபவத்தில் கடவுள்கிட்ட இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு நம்மளைய நன்றி சொல்லுவோம். அப்புறம் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அடுத்து சொல்லுங்கிற மாதிரி தோணுச்சு. அதில் நான் யோசித்தது எப்படின்னா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது அத்தனையும் என் நல்லதுக்காக மட்டும்தான் நடந்துச்சு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதும் இனிமேல் நடக்க போகிறது கூட என் நல்லதுக்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாமே சரியான நேரத்தில் எனக்கு கிடைச்சது, கிடைக்குது, இனிமேவும் கிடைக்கும். யாவற்றின் மேல் எனக்கு அன்பு மட்டுமே உள்ளது. நல்லதை நினைவில் வைக்கிறேன், உள்ளதை போற்றி பாராட்டுகிறேன், உணர்ந்து வணங்குகிறேன். தாங்கும் பூமிக்கும் வந்து போகும் சூரிய சந்திரனுக்கும் மற்றும் நட்சத்திரங்களுக்கும் வீசும் காற்றுக்கும் எனக்காகவே இயங்கும் அனைத்திற்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் பல. இவ்வாழ்க்கை ஆனந்தமே. இதுதாங்க நான் தினமும் காலையிலையும் சொல்லிக்கிறது. அது போக எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுங்க. இந்த எபிசோடில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மனுஷன் எந்த தொழில் செஞ்சால் என்ன, எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, மனுஷனாக மதித்து நடத்துங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை திருவிழாக்களாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முடிஞ்ச அளவு ஒளி இறைச்சலை குறைச்சிக்குவோம். இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, எல்லா வகை உயிரினங்களுக்கும் சொந்தம். இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளையே அதிக அறிவு உடையது இந்த மனுஷங்கள் தான். ஸோ நாம் மற்ற உயிரினங்களுக்கு துணையாக இருப்போம்னு உறுதி ஏற்போம், தொல்லையாக இல்லாமல் இருப்போம்னு. முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு உதவும்னு உறுதி ஏற்போம். கடவுளும் நம்ம மொழி தெரிஞ்சவராக்குவோம். வழிபாடும் வேண்டுதலும் நம் மொழியிலேயே இருக்கட்டும். கேட்குற எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கட்டும். பிரார்த்தனை வார்த்தைகள் ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கட்டும். வலி, வேதனை, துன்பம், துக்கம்னு வரவங்களுக்கு நம்மளோட பிரார்த்தனை வழிபாடுகளும் அந்த வார்த்தைகளும் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். யோசிங்க. மீண்டும் மற்றொரு சிந்தனையில் சிந்திப்போம்.